குருசாமி என்ன குருசாமி இப்படி பண்றீங்க? ஹலோ, கண்ணு தெரியுதா தெரியலையா? இந்த கண்ணாடி எதுக்கு போட்டிருக்கீங்க? ஆள் நிக்கிற தெரியுதா இல்லையா? ஹலோ, அந்த கண்ணாடி எதுக்கு போட்டிருக்கீங்க? அந்த கண்ணாடி போட்டிருக்கனால தான் இந்த வேலை செய்ய சொல்லுது. அது எக்ஸ்ரே கண்ணாடி. போட்டா தெரிச்சு போயிருந்துருச்சு தெரியுமா இல்லையா? போட்டா தெரிக்கிற அளவுக்கு இருக்குது. கண்ணாடி எப்படி போட்டா தெரிக்கும்? கண்ணு முன்னாடி இருக்கா புரடல இருக்காங்க? முன்னாடி இருக்கனால தான் தெளிவா அடிச்சிருக்கேன். என்னது, ஒரு பசு வருது போய் இடிப்பீங்களா நீங்க? பசு வந்துச்சுன்னா காலை தான் போய் இடிக்கும். ஒரு கார் வருது போய் இடிப்பீங்களா? பஸ்ஸா? பஸ் ஓட்டுற பஸ் சொன்னேன் நானு. பசு இல்ல, பசுனா அது மாடு. பஸ், நான் பஸ்ன்னு சொன்னேன். பஸ். ஆமா. ஒரு கார் வருது போய் இடிப்பீங்களா? இடிக்க மாட்டேன். ஒரு சைக்கிள் வருது போய் இடிப்பீங்களா? இடிக்க மாட்டேன். ஒரு பைக் வருது இடிப்பீங்களா? நோ. ஒரு ட்ரெயின் வருது இடிப்பீங்களா? செத்து போயிடுவான். அப்ப ஒரு பொம்பளை புள்ள வந்தா மட்டும் இடிக்கிறீங்க, எப்படி அது? சுகமா இருக்குல்ல, அதுக்காகத்தான் அடிக்கிறேன். இங்க பாருங்க, எனக்கு கோவம் வராது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, எதையுமே காட்ட மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, ஏன் முகத்தை பாருங்க, நான் பேசுறத பாருங்க சொன்னேன். பேசுறத கேட்க முடியுமா, பார்க்க முடியுமா? பாத்துக்கிட்டே கேளுங்கன்னு சொன்னேன். பாத்துக்கிட்டே கேட்க முடியாது. என்னது? பேசுறத கேட்க முடியுமா, பார்க்க முடியுமா? பேசுறத கேட்க முடியும். அப்புறம் நான் பேசுறத பாருங்கனா என்னை பாத்துக்கிட்டே கேளுங்க நான் சொல்றதுன்னு சொன்னேன் நானு. நான் உன்னை என்ன கேட்க? என்ன கேட்கவா? நான் சொல்றத மட்டும் கேளுங்க. நீ சொல்றத கேட்கணும். எனக்கு டீச்சர் நான் உனக்கு என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரியும். நான் போற பட்ல தாவங்கட்ட ரெண்டு தெரிச்சு வந்துருச்சாங்க. தெரிஞ்சா நான் போய் ஆஸ்பத்திரியில கட்டு போட்டு போறேன், அவ்வளவுதானே. தெரிஞ்சிருச்சுனா கீழே விழுந்துறேன், எடுத்து கட்டிக்கு வச்சு கேட்டு. இங்க பாருங்க, பொம்பளை லட்சணமா அடக்க உடக்கமா நான் உண்டிய வேலை விட்டு நின்னுட்டு இருக்கேன். என்கிட்ட வம்புக்கு வராதீங்க. எனக்கு கோவம் வந்துச்சு, என்ன பண்ணுவேன்னு தெரியும், மைக் எடுத்து மண்டை உடைச்சு வந்துருச்சுங்க. முதல்ல கோவம் வந்தாலே புத்தி வேலை செய்யாது. யாருக்கு? அதுல கோவம் வந்தா என்ன பண்ணுவே தெரியாதுன்னா அது பெரிய தப்பு. அதான் என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சாதான் புத்திசாலி. என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னா அப்ப நீ லூசுன்னு அர்த்தம். அதான் நான் லூசாவே இருக்கிறேன். லூசு என்ன பண்ணு லூசாவே புடிச்சு கடிச்சு கூட அடிச்சு உங்க மண்டைய உடைச்சிரும் தெரிஞ்சுக்கங்க. நாங்க என்ன லூசு அந்த வேலை பாக்க. நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? நீங்க என்ன பண்ணுவீங்க? உருட்டு கட்டி எடுத்து மட்டான் ஒரு அடி அடிச்சு சங்கிலில கட்டி போட்டு விடுவோம் லூசு. அதுக்கு அப்புறம்ல நான் கடிச்சு அடிச்ச பிறகு தானே பண்ணுவீங்க. ஹலோ, ரொம்ப பேசுறீங்க நீங்க, அடங்கி பேசுங்க. நான் நாங்க ரவுடிக்கு ரவுடி, டான்ஸுக்கு டான்ஸ். பாத்தீங்களா, நான் ஒரு ஆம்பளை பையன் எவ்வளவு பொறுமையா இருக்கேன். நெஞ்சில கையை வச்சு தள்ளிட்டு வர்ற பொம்பளை. ஒரு பொம்பளை எவ்வளவு பொறுமையா இருக்க முடியும்? என்ன நீங்க அப்படி பொறுமையா கழிச்சு விட்டீங்க? நான் எவ்வளவு நேரம் நின்னு பொறுமையா வச்சுக்க வந்து இடிச்சது இல்லாம வாயில ஊத்தி நான் அடிக்கதான் செய்வேன். ஆமா, அடிப்பேன். நான் உன்னை பிடிப்பேன். நான் கடிப்பேன். நான் உன்னை கற்பழிப்பேன். நான் கசக்கி புளிஞ்சு நசுக்கி வீசுவேன். கற்பழிச்சதுக்கு அப்புறம் கசக்கு நான் புளிஞ்சு அண்ணன் வேலை முடிஞ்சு வச்சு அப்புறம் நீ கசக்கி புளிஞ்சு காய போட்டு கூட வா. அப்ப நீங்க கற்பழிக்கிறதே நாங்க பாத்துக்கிட்டு இருப்போமா? அது சரியா தாங்க பேசுது. கற்பழிச்சதுக்கு அப்புறம் காய வைக்கணும்ல. ஆமா, துணிமணிலாம் அலசி காய போடணுமா இல்லையா? மண்டை உடைச்சிருவேன். பொம்பளை பிள்ளை என்ன வாயை முதல்ல அடக்கு. ஆம்பளை பிள்ளை வாயை அடக்கி பேசுங்க, ரொம்ப பேசாம. ஆம்பளை அடக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் பொம்பளை? ஆம்பளை ஆள பிறந்தவன், பொம்பளை தான் அடங்கி போகணும். பொம்பளை பேச பிறந்தவள். வாயாடி சிரிக்குமாங்க. இந்த மாதிரி பேசினா வாயாடி கிறுக்குன்னு சொல்லுவாங்க. உன்னெல்லாம் போயிட்டு புதங்களமா திரும்பிடுவேன். ஒண்ணு வச்சு பழைக்க மாட்டாங்க. உங்களை மாதிரிலாம் எனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன், தூங்கும் போது தலையில கல்லதுக்கு போட்டு கொன்றுவேன். உன்னை மாதிரி எனக்கு பொண்டாட்டி வரணும்னு நினைச்சு வச்சுக்குவேன். மணவரில் தாலி கட்டும் போதே கூட ஒரு முடிச்சு போட்டு சுருக்க வச்சு தூக்கி விட்டுருவேன். இங்க பாருங்க, உங்களை மாதிரிலாம் எனக்கு ஒரு மாப்பிள்ளை வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு பார்க்க வர்றீங்க காப்பியில விஷத்தை போட்டு கொண்டுருவேன். சரி, இவ்வளவு பொருத்தம் இல்லாம இருக்கு, நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அப்படி நீ காப்பியில விஷத்தை பத்து குடுக்கறதா நினைச்சா காப்பியை வாங்கி கீழே வச்சுட்டு உங்க அக்கால கூட்டிட்டு ஓடிடுவேன். எனக்கு அக்கா இல்லையே. உன் தங்கச்சி இருப்பாள்ல? தங்கச்சி இல்லையே. உங்க அம்மா? எங்க அம்மா இல்லையே. எல்லாம் போயிருச்சா, மண்டை போட்டுச்சா? ஆமா. உங்க அம்மாச்சி? எங்க அம்மாச்சி தான் இருக்கு. அது போதும். எங்க அம்மாச்சி எந்திரிச்சு நடக்க முடியாது. ஒன்னும் பிரச்சனை, நான் தூக்கிட்டு போயேன். உனக்கு என்ன பிரச்சனை? நமக்கு ஏதோ ஒண்ணு. சரி சரி, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கணும், அவ்வளவுதான். நமக்கு வேலை முடிஞ்சாச்சு இருக்கான். சரி, பொம்பளை பிள்ளை இன்னைக்கு ஆம்பளை பேட்ட அடங்கி போக பழகிக்க. இது நம்ம நாட்டுடைய பண்பாடு. என்ன காரணம்? டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு புள்ளடான்னா நீ எவ்வளவு பெரிய ஆளா கூட எடுத்துட்டு போ, ஆனா ஆம்பளை பயலுக்கு அடங்கித்தான் போகணும். இது நாட்டின் பண்பு. பண்பு பத்தி எங்களுக்கும் தெரியும், எதுக்கு அடங்கி போகணும் எங்களுக்கும் தெரியும். ஏன் நீங்க பாக்குற வேலையை நாங்க பாக்கலையா? நீங்க சம்பாதிக்கிறது நாங்க சம்பாதிக்கலையா? உங்களுக்கு ரெண்டு கை இருக்கு, எனக்கு எங்களுக்கு ரெண்டு கை இருக்கு. உங்களுக்கு கால் இருக்கு, எங்களுக்கு கால் இருக்கு. எங்களுக்கு அறிவு இருக்கு, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு தெரியல. அப்ப நீங்க செய்ய நாங்க செய்ய முடியாதா? ஏன் அடங்கி போகணும்னு கேக்குறேன். அப்படி அல்ல. இல்ல எங்க உட்கார வச்சு சம்பாரிச்சு போறீங்களா நீங்க? நான் செய்யறத நீ செய்யலாம், நான் செய்யற மாதிரி நீ எல்லாம் பண்ணலாம். நான் கார் ஓட்டு, வண்டி ஓட்டு, பஸ் ஓட்டு, நீயும் ஓட்டலாம். உனக்கு ரெண்டு கால் இருக்கு, எனக்கு ரெண்டு கால் இருக்கு. உனக்கு ரெண்டு கை இருக்கு, எனக்கு ரெண்டு கை இருக்கு. ஆனா நான் ஆம்பளை, நீ பொம்பளை, அதுதான் வித்தியாசம். உனக்கு 16 முழம்,
தெரியுதா? எனக்கு ஒரு முழம் என்ன போதும். ஒரு முளை துணி இருந்தா கோமணம் கட்டி சரி இந்த ஊரை 30 ரவுண்ட் அடிப்பேன். உன்னால கோமணம் கட்டி 30 ரவுண்ட் அடிக்க முடியுமா சொல்லு? ஏன் என்னத்துக்கு? 15 ரவுண்ட் அடிச்சுட்டா போதும். உனக்கு தள்ளுபடி 15 ரவுண்ட். ஏன் கேக்குறேன்? ஏன் நாங்க அப்படி போனோம்? எங்களுக்குன்னு புடவை கண்டுபிடிச்சிருக்காங்க, சுடிதார் கண்டுபிடிச்சிருக்காங்க, பேண்ட் ஷர்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, பாவாடை சட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்கு நாங்க கோமணம் சட்டை போகணும்? நீங்க பண்ணா போங்க. தெரியுதா? நீ போறது எனக்கு தெரியுது. நாங்க செய்யறத நீ செஞ்சிரும், நீ செய்யற நான் ஜீவன் சொன்னில. ஆமா. நான் கோமணம் கட்டி உன்னால போக முடியுமா? சரி. அதுதான் பொம்பளை. சரி நான் சொல்றேன். உனக்குன்னு அந்த பக்குவம் இருக்கு. நான் இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் நடக்கணும் சட்டம் எழுதியிருக்கேன். சரி. அந்த சட்டப்படி தான் நடக்கணும். சரி. சட்டம் இருக்கட்டும். ஆமா நாங்க புள்ள பக்கறோம், உங்களால புள்ள பக்க முடியுமா? இது ஒரு பேச்சுன்னு ஊரு. இது பேச்சு இல்லங்க இது. கேட்டா இது ஒரு பேச்சாத்தா? புள்ள பக்கற நீ புள்ள பத்து. என்னங்க மறு பிறவிங்க புள்ள பக்கறது? சரி. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டடா. ஏங்க அப்படியெல்லாம் பெத்த நான் பாக்குறேன் ஒவ்வொரு மேடையிலையும் பொம்பளை ஆளுங்க பப்புன்களை கேட்கிற கேள்வி. ஆமா. நாங்க புள்ள பக்கற நீ பெப்பையான்னு கேட்டு ஆஃப் பண்றீங்க. இன்னைக்கு இந்த கேள்விக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நம்ம பண்ணை முண்டெடுப்பு மேடையில இந்த வசனத்துக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன். இன்னைக்கு நடத்தி காட்டுறேன். அம்பி ஆள் மைக்கு போட்டு விடியா? தயவு செய்து சொல்றேன். என்ன தேவையில்லாத வம்பளை மாட்டிக்காதீங்க. நீ வேலையை பாரு சாமி. சொல்றா கொஞ்சம் கேளுங்க. கேளு வேணாம். மாசமா 10 மாசம் சுமந்து குழந்தை வைக்கிற எவ்வளவு சிரமம். இன்னைக்கு நீங்க அரியறன்னு ஒருத்தர் நிக்கிறீங்கன்னா என்ன காரணம்? யார் காரணம் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு தாய் தாங்க காரணம். அது தெரியாம நீங்க வாயில வந்து மேடை கிடைச்சிருச்சு மைக் கிடைச்சிருச்சு ஏதாவது பேசுவீங்களோ? நீ எனக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல பொம்பளைக்கு சப்போர்ட் பண்றியா? நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம் தாங்க. அப்படியா? ஆமா. ஏத்தா உண்மையாத்தா? அவர் நியாயம். மாசமா இருக்கையில பிறண்டு கூட படுக்க முடியாது தெரியுமா? ஏன்? பிள்ளைக்கு எதுவும் ஆயிருமோன்னு. நீ என்ன வாய் பார்த்துருக்க? நீ தானே பொம்பளை. ஏங்க ஒரு புத்திசாலியான ஒரு ஆள் சொல்லி இருக்கும் போது நாங்க கேட்டோம். அப்ப உனக்கு புத்தி இல்ல. நான் கேட்கிறேன் உனக்கு புத்தி இல்ல. எனக்கு புத்தி. ஏன் மாசமா இருக்கல ஏன் பொம்பளைக்கு பிறண்டு படுக்க மாட்டேங்கிறியா? பிள்ளைக்கு அடிபட கூடாது, புள்ள நசிங்கிற கூடாது, புள்ள கை கால் வலிக்கும். உங்க பிராடுத்தனம் எனக்கு தெரியாதா? ஏங்க உண்மைதாங்க இது பிராடாது உங்களுக்கு. ஏன் பொம்பளை ஆளுங்க மாசமா இருக்கும்போது அப்படியே பிறண்டு படுக்கிறதுல எந்திரிச்சு உட்கார்ந்து படுக்கறான்னு எனக்கு தெரியும். புள்ளைக்கு ஆபத்து இல்ல. உதவி அப்படியே பிறண்டு படுச்சுனா புள்ள தலைகளா திரும்பிச்சுனா இவ உசுருக்கு ஆபத்து. உதவி நீ பொழைச்சுக்கணும்ங்கிறதுக்கு தான் பக்குவமா எந்திரிச்சு உட்கார்ந்து. அப்படி எல்லாம் கிடையாது. ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம நாங்க வளர்க்குறோம் தெரியுமா உங்களை? சத்தியமா புள்ளைய ஈ எறும்பு கடிச்சதே இல்லைன்னு சொல்லு. அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் ஒரு பொம்பளை ஆளு புள்ளைய கீழே ஓட்டு சமயக்கட்டுல வேலை வைக்கிறா, கால எறும்பு கடிச்சு உதடு தின்னடி வீங்கி போச்சு. பாத்துக்கிட்டு இருந்தாளா? கையில பாத்துக்கிட்டு இருந்தா விடுவோமா? ஏங்க அப்படியெல்லாம் உங்களை பொத்தி பொத்தி வளர்த்ததுனால இவ்வளவு தூரம் வளர்ந்து இங்க பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? இப்ப நீ என்ன கேக்குற? புள்ள பக்க முடியுமான்னு கேக்குறேன். இன்னைக்கு இது முடிவு கட்டுறேன்ட்டேன். காட்டுங்க. நான் புள்ள பக்கறேன். பேருங்க மறு பேச்சுல பண்ணை மூன்றடிப்புல இதுக்கு ஒரு முடிவு கட்டி காலையில இருமுடி கட்டி கிளம்புறோம் சொல்லுங்க. ஒரு நியாயம் இருக்கு. இப்ப பிள்ளை இருமுடி கட்டுறது வேற. இப்ப மேட்டர் நடந்துகிட்டு இருக்கு. நான் புள்ள பெக்கிறேன். நீ என்னை மாசமாக்குவா. வளன்னு பேசக்கூடாது. எனக்கு நேரம் இல்ல. கரெக்டா டயத்துக்கு முடிச்சிட்டு நான் இருமுடி கட்டுறது நான் அப்புறமா பாத்துக்கிறேன். என்னை மாசமாக்கு. வாய் இருக்குன்னு என்ன பேசணும்னு நினைக்கிறது பேசாதீங்க. அதெல்லாம் நீ எங்களுக்கு கெட்ட பை இருக்கு. பேசாத. இங்க பாருங்க. எதுவும் பேசாத. நான் சொல்றேன். அதுக்காக இப்படி கேட்டா நீங்க இருங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் வெகு செலவு பண்ணி இன்னைக்கு தான் நாடகம் வச்சிருக்காங்க. கோவப்படாம நீங்க கோவப்பட்டு நீங்களே கூட்டியாண்டு நீங்களே கோவப்படாம இந்த சின்ன விஷயத்துக்கு நான் பாத்துக்கிறேன். நீங்க பொறுமையா இருங்க. குருசாமி அவன் சிஷ்யசாமி அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. சாமி என்ன சொல்ல போறாரு? ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க என்ன நடக்குதுன்னு. சொல்லுங்க சிஷ்யசாமி. காந்தி சிஷ்யசாமி என்ன மாசமாக்கு பாப்போம். ஏப்பா ஏய் குருசாமி தேவலாமல இருக்க. ஏப்பா ஏ தோர ஏய் குருப்பா தெரியுங்க. அவர் குருசாமி சிஜிய பிள்ளையா? நான் உனக்கு இருமுடி கட்டவாடா. ரொம்ப சந்தோஷம்டா. ஏங்க நான் ஏதோ எனக்கு சப்போர்ட் பண்ணத்தான் வர்றான்னு பாக்குறேன். இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்க போகணுமா? ஆமா நான் பாத்துக்கிறேன். ஆமா சிசிய பிள்ளை இருக்கும்போது நீங்க எதுக்கு குரு போறீங்க? உண்மைதான். என்னைய மாசமாக்குனாலும் சரி, என் சிசியன் துறைய மாசமாக்குனாலும் சரி, மாசமாக்கு. சரி எங்களுக்கு கருப்பு பை இருக்கு, அதனால நாங்க பிள்ளைய சுமக்குறோம். உங்களுக்கு கருப்பு பை இருக்கா? அட உனக்கு கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை கூட வரலாம். இதெல்லாம் பேச்சு கிடையாது. உடனே ஸ்கேன் பண்ணி காட்டுங்க உங்களுக்கு கருப்பு பை இருக்கான்னு. ஸ்கேன் பண்ணி காட்டுங்க. ஆஸ்பத்திரியில போய் ஸ்கேன் பண்ணவா? சரி சரி நீங்க கருப்பு பை இருக்குன்றீங்க. ஆமா இருக்கறனால பெக்குறோம் நாங்க. எனக்கு இருக்குன்றேன். எங்க
இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்தாமா இரியா இரியா. ஏ எனக்கு சந்தேகமா இருக்கு, நான் நம்ப மாட்டேன். உங்ககிட்ட இருக்கா? இருக்கே. எனக்கு சந்தேகமா இருக்கு. காட்டு. அதான் பெத்து காமிக்கிறவங்க உங்கள மாதிரி. எப்ப பெத்த? அதான் நீங்க நிக்கிறீல்ல. என்ன நீயா பெத்த? உங்க அம்மா தானே பெத்தாங்க. என்ன மாதிரி அம்மாளுக்கு கர்ப்பப்பை இருக்குன்னு எனக்கு தெரியும். அட அப்புறம் நீ பெத்து காட்டு. எதுக்கு? என்ன கர்ப்பப்பையை வெளிய எடுத்து காட்டு. ஏங்க உங்க அம்மா வேற அடுத்த பொண்ணு வேறன்னு நினைப்பீங்களா நீங்க? வேற எப்படி சொல்றீங்க? எப்படி எங்க அம்மா நீயா முடியும்? எப்படி நீயா முடியும்? பொண்ணுன்னா அம்மா நீனா பொண்ணுன்னா நான் எல்லாத்தையும் ஒரு இதா தான் சொல்றேன். உங்க அம்மா வேற எங்க அம்மா வேற நான் சொல்லல. பொண்ணுனே எல்லாம் ஒண்ணாக முடியுமா? ஆத்தாலும் ஒண்ணுதான், பொண்டாட்டி ஒண்ணுதான், தங்கச்சி ஒண்ணுதான். அங்க சேர்ந்து இங்க செய்ய முடியுமா? இங்க சேர்ந்து அங்க செய்ய முடியுமா? ஹலோ ஹலோ சுலோலால பேசிருக்கீங்க. குண்டகமலல இங்க பாருங்க. எல்லாம் ஒண்ணுன்னு எப்படி பேசுவ? ஏங்க நீங்க தான் அடையாளத்துக்கு நீங்க நிக்கிறீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை தான் பெத்தது, நீங்க அடையாளத்துக்கு நிக்கிறீங்க. இத விட அடையாளம் என்ன தேவை உங்களுக்கு? காந்தி எப்படி பெப்பாருன்னு மட்டும் அந்த ஒரு வார்த்தை கேளுமா அவரை. எப்படிங்க பெப்பீங்க நீங்க? கேளு. நீ ஏத்தி விட்டுட்டு இருக்கியா? சரி எப்படி பெப்பீங்க? நீ எப்படி பெப்ப? சொல்லு. ஏன் முழிக்கிற? உங்க அம்மா பாருங்க, உங்க அம்மா எப்படி பெத்தாங்க உங்கள அது மாதிரி நாங்க பெப்போம். அதெல்லாம் தேவையில்லை. எது? நீ எப்படி பெப்ப? நான் எப்படின்னா அவரை கேளுமா எந்த வழியா பெப்பாருன்னு கேளுமா. ஏங்க நீ ஏத்தி விட்டுட்டு இருக்க. எது? சரி நீ என்னதான் எனக்கு கேளு கேளு. எந்த வழியா பெப்பாருன்னு கேளுமா. சரி அத விடுங்க. எந்த வழியா பெத்தீங்க? கேளுடா. எந்த வழியா பெப்பீங்க? இப்படியே காரியாவட்டி வழியா பெத்துட்டு இப்ப தெரியுது உங்களுக்கு அப்படியே மூளை எப்படி நேரா மதுரை வழியா வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? இப்ப தெரியுது உங்க மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு. நான் என்ன சொல்லிருக்கேன், நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நீங்க எந்த வழியா பெப்பீங்கன்னு சொன்னேன். இந்த இப்படி போய் அப்படி போய் பெக்கறத நான் சரி சொல்லல. நீங்க எந்த வழியா பெப்பீங்க? உங்க அம்மா உங்களை எப்படி பெத்தாங்க அந்த மாதிரி தான். அம்மாளுக்கு எங்க அப்பனுக்கும் தனியா இருக்கு பிரச்சனை. ஏன் உங்க அது அம்மா சொல்லணுமா உங்களுக்கு? சரி உங்க அம்மா உன்னை எந்த வழியா பெத்தா? எந்த வழியானா அப்படியே மதுக்கூர் வழியா போய் பெத்துட்டு வரலாளா? ஆஸ்பத்திரி உங்க அம்மா உன்னை எந்த வழியா பெத்தாளோ அதே வழியாத்தான் எங்க அம்மா என்னைய பெத்திருப்பா. பெத்தாங்கல்ல. தாங்கல. நீங்க எப்படி பெப்பீங்க? நீ எப்படி பெப்ப அத சொல்லு வா. அதான் அப்ப சொன்னீங்கல்லப்பா, அதான் அதான் பெப்பேன். அப்படித்தான் நாங்களும் பெப்போம். எப்படி? புராணத்துல 200 வருஷம் சுமந்து புள்ள பெத்திருக்கான் ஒரு ஆம்பளை. மாந்தாதான் சும்மா மாந்தாதா சக்கரவர்த்தி. நாங்கெல்லாம் விளையாட்டு தரம்ல ஒரு பேச்சு பேசுறோம்னா அவர் பெத்தா இப்ப நீங்க பெப்பீங்களா? இப்ப நீ பெப்பியா? பெப்பனே? உனக்கு குடும்ப பண்ணியாச்சு எனக்கு தெரியும். இந்த ஏ, பேசலாம் விடாத. சரி குடும்ப கடு பண்ணா புள்ள ஏங்க புள்ள நீ இருக்கா குடும்ப இல்லையா? கட்டுப்பாடு பண்ணிட்டே ஹலோ, எனக்கு எல்லாத்தையும் பெத்து இருக்கணும் இல்லையா? பெத்து தானே குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்க. சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி பண்ணி காசு வாங்கி தானே ஆறுகண்டா சொல்ல முடியாது. ஹலோ, அந்த பேச்செல்லாம் இப்படி இருக்க கூடாது. என்ன இருந்தாலும் சொல்றேன் பொம்பளை இங்க பாருங்க. தொடக்கூடாது. ஏ, அடி எழவே கேளுங்க என்னன்னு. ஏ தொட்டான்னா கேளுங்க பாருங்க மீன் வைக்கிறது. ஹலோ என்னங்க நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கீங்களா? ஒரு இல்ல சபையில இல்ல இல்ல பிறக்கல அண்ணன் பேசுறியே சரி. அது என்ன தொடுறது? ஏன் தொட்டான்னா ஏங்க ஆளல நினைச்சிருக்கீங்களா? சரி அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன்னு பேசாம தரந்தா அது அப்ப கேட்டுக்க. அது அப்பவா அப்ப ஐயப்ப கண்ணெல்லாம் குத்த கண்ணை மாட்டார். குத்துவார் ஐயப்பன். ஐயப்பன் கண்ணை குத்தவே மாட்டார். ஏன் தெரியுமா? ஐயப்பன் கண்ணை குத்திக்கிட்டாருன்னா அவருக்கு கண்ணு தெரியாம போயிடும். அதல்ல, இது வந்து மேடையில தொழில். கறி வெட்டுறவன் நான் கறி வெட்ட மாட்டேன்னு சொன்னான்னா அவன் எப்படி காசு வாங்கி கோயிலுக்கு போவேன்? கோயிலுக்கு போக முடியும். சம்பாதிக்கிறது எப்படி போல. நான் இங்க இந்த வேலை பார்த்தாத்தான் இந்த காசை வாங்கிட்டு நான் கோயிலுக்கு போகலாம். அதான் சொல்லுங்க. இவ்வளவு நான் விட்டு போனோம்னா அப்பத்தான் ஐயப்பன் என்னை கண்ணை குத்துவேன். உன்னை என்ன வேலைக்கு அனுப்பிச்சேன் அதை ஒழுங்கா செஞ்சியாடா அப்படின்னு என்னை கண்ணை குத்துவேன். நான் உன்னை குத்தலைன்னாத்தான் அவன் என்னை குத்துவேன். இப்ப நான் குத்தவா இல்ல அவன் குத்தவா? மைக் எடுத்து நான் குத்திடுவேன் உங்களை. நீ ஏன் குத்திட்டீங்கன்னா வேலை மிச்சம். மண்டே உடைச்சிடுவேன் உங்களை. ரைட் ஓகே பிரச்சனை விடு. இங்க பாருங்க. மீண்டும் மீண்டும் கை வைக்கறத பாத்துட்டு நிக்கிறீங்க. மீண்டும் 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 சரி விடுமா சமாதானம் போவான் விடு. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி சொல்லு கழுத. தொழில் பண்றியா? தொழில். ஆமா. என்ன தொழில்? மாம்பழம். Come on tell me. மாம்பழம் மாம்பழம் அப்படியா? என்ன வியாபாரம்? மாம்பழம். அருமையான வியாபாரம். மாதா ஊட்டாத சொத்தை மாங்காய் ஊட்டும்டாண்ணா. ஒரு துண்டு மாம்பழம் இருந்தா ஒரு சட்டி கஞ்சி குடிக்கலாம். ஆமா மாம்பழம் வைக்கிறியே இது என்ன சாதி மாம்பழம்? மாம்பழம் இது மல்கோவா. நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டேன். மல்கோவா, புதாத்தாத், பங்கனப்பள்ளி, காசாலட்டு, கல்லாமணி, பாலாமணி, நீலா, செந்தூரா இப்படி பல மாம்பழம் சாப்பிட்டேன். அப்படிங்களா? மல்கோவா சாப்பிடுறீங்களா நீங்க? நான் மல்கோவா விக்கிறேன், சாப்பிடுறீங்களா? நான் சாப்பிடாத மாம்பழமா? ஆமா இது என்ன பழம்? மாம்பழம். மாம்பழம். மல்கோவா மாம்பழம். யார் பழம் அது? யார் பழம்? கடைக்காரன் விட்டு பழம். இப்போ ஒண்ணுது இல்லையா? கடையில இருந்து வாங்கி விக்கிறேன் நான். இப்போ யார் பழம்? என்னோடது. கடையில் இருக்க வரைக்கும்
கடைக்காரனது. இப்ப என்னோடது. ஓம்பளம். ஆமா என்னோட பழம். அதான் ஓம்பளம் தான். என்னோட பழம். அதுதான்மா. எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவாங்க, உங்க ஊர்ல அப்படி பேசுவாங்க. போதுமா? என்னோட பழம். இலக்கணமெல்லாம் வேணாம். ஏம்பளம் என்னோட பழம். ஓம்பளம். என்னோட பழம். சரி ஓம்பளம் தான். என்னோட பழம் தான். அது உன்னோட பழம் தான். என்னோட பழம் தான். அப்படியே வச்சுக்க. ஆமா. மாம்பழமா இல்ல ஓம்பளமா? மாம்பழம் என்னோட பழம். இப்ப சந்தையில போய் விற்கிற ம். மாம்பழம் வாங்கன்னு சொல்லுவியா, ஏம்பழம் வாங்கன்னு சொல்லுவியா? மாம்பழம் வாங்குங்கன்னு சொல்லுவேன். அப்ப ஓம்பளம் இல்லது. நான் வச்சுக்கிறதுனால மாம்பழம், அதனால மாம்பழம் வாங்குங்கன்னு சொல்லுவேன். அப்ப யார் பழம்? ஓம்பளம் தானே. ஏங்க ஒரு வியாபாரத்துக்கு போறோம், நீங்களே ஒரு வாழைப்பழம் விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏம்பழம் வாங்குங்க வாழைப்பழம், ஏம்பழம் வாங்க வாழைப்பழம். நீங்க வியாபாரி இல்லையே, நீ தானே ஒரு வியாபாரி. பேச்சுக்கு சொல்றேங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேங்க. நீங்களே விடுங்க, இன்னொரு கடைக்காரர் சொல்லுவாரு ஏம்பழம் வாழைப்பழம் வேணும்னு சொல்லுவாரு, வாழைப்பழம் வாங்கன்னு சொல்லுவாரு. மாம்பழம் விற்காத அம்மா பழம் வாங்க வந்தியா தயாராக பண்ண வேண்டியதா? சாந்தி. சொல்லுங்க ஹரி. சாந்தி. ஹரி. நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்கள் ஹரி. எப்படி வார்த்தை வர மாட்டேங்குதா? எப்படி கேட்கறது? வாயாலே கேளுங்க ஹரி. பொம்பளை பிள்ளை வெக்கப்படாம தைரியமா நின்று பேசுது, நீங்க ஒரு ஆம்பளை வெக்கப்பட்டு நிக்கிறிய. அவ உதுத்த சிரிக்கி பேசாம இருப்பா. இப்படி தாங்க ஏதாவது வாய்க்கு வந்து சொல்லிவிட்டு கெட்ட பேர் வாங்கிக்குவேன். இது நான் உங்ககிட்ட இது பட் இது எனக்கு லேடிஸ்ட்டு இந்த மாதிரி நான் பேசி பழக்கம் இல்லை. பட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு இது சர்வீஸாக இருக்கும் போல இருக்கு. இங்க பாருங்க. சரி சரி கோவப்படாதீங்க. உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? இங்க பாருங்க, எனக்கு கோவம் வருது. வருதா? எங்கனக்குள்ள வந்துகிட்டு இருக்கு கோவம் வந்துருச்சு. சரி சரி இப்போ வந்துருமா? இல்லை வாங்க. டான்ஸ் ஆக எடுத்து கொண்டிருக்கின்ற மன்னார்குடி சார்ந்த சாந்தி அவர்களுக்கு இங்கே ஆடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். வாங்கண்ணே. எனக்கு பொன்னாடை போர்த்திய கிராமத்தார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, என்று எழுத வணக்கம். முன்பு பாடிய தெய்வீக திருமணார் தேவர் பாடல் பாடியமைக்காக அருமை அன்னார் தமிழ் மரவன் அன்னார் அவர்கள் 100 ரூபாய் நன்கொடை வழங்கி பெருமைப்படுகிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றி, என்று எழுத வணக்கம். சாந்தி, என்னங்க? நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக உன்னை பேச விரும்புகிறேன். பேசுங்க. உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? இங்க பாருங்க, எனக்கு கோவம் வந்துரும். வளரி தொலைதே. மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். டன் ஸ்லிப் ஆகுது. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. எனக்கு இன்னும் ஆகல. அடாடாடா என்ன வந்த உடனே சொன்னாங்க அந்த தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம்னு. எதுக்கு? என்ன இப்பதான் நம்புறேன். ஏன் உள்ளபடி அந்த தெய்வம் ஒரு வலிமையான தெய்வமுங்க. இல்லை என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. இல்லை பாருங்க, உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை, இந்த பொண்ணுக்கு ஆகலை, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. உன்னை நான் கேட்கலையே. உனக்கு ஆயிடுச்சு ஆகலைன்னு கேட்டேனா? உன்னை பந்தியிலேயே உட்காராதுங்கிற, அப்புறம் இலை பீத்தலுங்கிற. சாந்தி, என்னங்க? ஐ லவ் யூ. ஐ டூ லவ். டூ லவ்னா ரெண்டு பேரா? நானும் லவ் பண்றேன். ஓ நானும். உன்னை நான் மனசார விரும்புறேன். அப்படியே? எப்படி உன்னை நினைக்க தெரியுமா? சொல்லுங்க. சொல்லுங்க.
ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கட்டு உறங்கட்டு பொன்னாத்தா ஓங்குடையிலே இருக்கிறது என்னத்தா ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கட்டு உறங்கட்டு பொன்னாத்தா ஓங்குடையிலே இருக்கிறது என்னத்தா உறங்கட்டு உறங்கட்டு ரசாரு ரொம்ப வாழத்தான் பேசுறீரே ரோசாவே சாப்பாடு இருக்கையிலே பசி நாம பார்க்கையிலே ருசி சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுது சக்தியில் குறையாமல் இருக்குது அப்பையாக எடுத்து கையா ஆக்கி வைக்க சோறு பாக்கி வைக்கதால் பின்ன பின்னவில்லை இன்னும் கொஞ்சம் வேண்டும்படி ஆப்பக்கட அண்ணக்கிளி அடி வரும் வண்ணக்கிளி ஒரு கட்ட பார்க்கிறீங்க ரோசாவே ரொம்ப வரத்தான் பேசுறீங்க ராசாவே ஐயாவது நீ எல்லாம் தோல் சேர்க்கணும் அடிக்கிறது பெருச்சா வலிக்காத பொறியருந்து வெட்டி மேலத்தோடு பட்டு பாயத்தோடு கட்டில் சத்தம் கேட்கிறது தொட்டு சத்தம் கேட்கும்படி ஆப்பக்கட அண்ணக்கிளி அடி வரும் அண்ணக்கிளி உறங்கிட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது எல்லாத்தா என் மனசுல உள்ளதெல்லாம் உங்ககிட்ட கொட்டிட்டேன் உனக்கு எதுவும் தோணுச்சுன்னா கொட்டு யார் அல்றது அள்ளி போடணும் வேற என்ன ஒண்ணு நீ கொட்டு நான் அள்ளி போடுறேன் சொல்லவா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே அப்படியா தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே நிஜமா இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான் ஏனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே நீ இல்லாத வாழும் வாழ்வு ஏனோ சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே இரக்கமில்லாமல் என்னை நீ வாசலாம் நாளும் கொதித்து வரும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சியாகலாம் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் தரிசனம் பெற ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும் உயிர் பிரிந்தாலும் அன்பே உன்
மார்பில் சாயனும் மாலை மங்களம் கொண்டாடும் வேலை வாய்க்குமோ மரவரையில் நீயும் நானும் தான் பூச்சூடும் வேலை வாய்க்குமா பொழுதுதான் இந்த பொழுதுதான் உன் உறவுதான் உறவு அந்த நாளை எண்ணினாலும் அந்த நாளை எண்ணினாலும் வாழ்கிறேன் மயங்கினேன் சொல் தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே